வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். இன்று வெளியான இந்தியன் 2 படம் வெற்றி பெற வேண்டி தியேட்டர் முன்பு 5 கிலோ கற்பூரத்தை ஏற்றி போக்குவரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்திய ரசிகரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி மூலகுளத்தில் 3.50 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவையில் பயிர் காப்பீட்டுக்கு விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நகை மதிப்பீடு தொழில்நுட்பங்கள் பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்று வெளியான இந்தியன் 2 படம் வெற்றி பெற வேண்டி தியேட்டர் முன்பு 5 கிலோ கற்பூரத்தை ஏற்றி போக்குவரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்திய ரசிகரை போலீசார் கைது செய்தனர். கமலஹாசன் நடித்த இந்தியன் 2 திரைப்படம் இன்று நாடு முழுவதும் வெளியானது. இதேபோன்று புதுச்சேரியில் 10க்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்தியன் 2 படம் வெளியானது. இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டி புதுச்சேரி கமல் தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மேலும் கமலின் கட் அவுட்டிற்கு ஆள் உயர மாலை ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடினார்கள். இதனைத் தொடர்ந்து திரைப்படம் வெற்றி பெற வேண்டும் என கமல் ரசிகர்கள் 5 கிலோ கற்பூரத்தை அண்ணா சாலையில் உள்ள ரத்னா திரையரங்க நுழைவாயிலில் ஏற்றி வழிபட்டனர். 5 கிலோ கற்பூரம் கொழுந்து விட்டு எரிந்ததால் அப்பகுதியே புகை மண்டலமாக காட்சியளித்தது. மேலும் இதனால் அண்ணா சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்த கற்பூரத்தை தண்ணீர் ஊற்றி அணைத்தனர். இதனையடுத்து அனுமதியின்றி 5 கிலோ கற்பூரத்தை நடு சாலையில் வைத்து ஏற்றி வழிபட்ட கமல் ரசிகரை அங்கிருந்து அழைத்து சென்று விசாரித்து வருகின்றனர். இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதுடன் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மூலகுளத்தில் ரூபாய் 3.50 கோடி மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் இயங்கி வந்தது. கட்டிடம் சேதமடைந்ததால் கடந்த பல வருடங்களால் காவல் நிலையம் வாடகை கட்டிடத்தில் செயல்பட்டு வந்தது. இந்நிலையில் அரசு நிதி ஒதுக்கீட்டில் ரூபாய் 3.50 கோடி செலவில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் புதியதாக கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. திறப்பு விழாவிற்கு புதுச்சேரி டிஜிபி ஸ்ரீனிவாஸ் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு காவல் நிலையத்தை திறந்து வைத்து பார்வையிட்டனர். உடன் சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், KSP ரமேஷ் உள்ளிட்ட கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் என பலர் உடனிருந்தனர். இன்று முதல் இந்த புதிய கட்டிடத்திலேயே ரெட்டியார்பாளையம் காவல் நிலையம் இயங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் பயிர் காப்பீட்டுக்கு விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம் என வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை தெரிவித்துள்ளது. வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுவை அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை மூலம் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது எனவும், கிசான் கடன் அட்டை மூலம் பயிர் கடன் பெறாத விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்வது அவசியம். நெல், சொர்ணாவாரி, சம்பா, நவரை, உளுந்து, பாசிப்பயிறு, நிலக்கடலை, கரும்பு மற்றும் வாழை ஆகியவற்றுக்கு காப்பீடு செய்யலாம் எனவும், மேலும் நெல்லுக்கு ஜூலை 15ஆம் தேதி, வாழைக்கு வரும் செப்டம்பர் 30ஆம் தேதி, சம்பா நெல்லுக்கு வரும் டிசம்பர் 15ஆம் தேதி, நவரச நெல்லுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி வரையில் காப்பீடு செய்ய விண்ணப்பிக்கலாம் எனவும், மணிலா, உளுந்து, பச்சை பயிருக்கு அடுத்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி, கரும்பு, வாழைக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் 30ஆம் தேதி வரையில் காப்பீடு செய்யலாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நகை மதிப்பீடு தொழில்நுட்பங்கள் பயிற்சி வகுப்பிற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. கூட்டுறவு மேலாண்மை நிலைய மேலாண் இயக்குநர் மாறன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறையின் வழிகாட்டுதல்படி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையம் இயங்கி வருகிறது. இந்த நிறுவனம் பல்வேறு நீண்ட கால, குறுகிய கால பட்டய சான்றிதழ் வகுப்புகளை நடத்தி வருகிறது. நகை மதிப்பீடும் அதன் தொழில்நுட்பங்கள் பயிற்சி வகுப்பானது ஒன்று விட்ட சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற உள்ளது. மொத்தம் 14 நாட்கள்
பயிற்சிகள் நடைபெற உள்ளது. பயிற்சியில் சேர்வதற்கு 8ஆம் வகுப்பு படித்திருந்தால் போதுமானது. பயிற்சி கட்டணம் 5000 ரூபாய் ஆகும். தேர்வு கட்டணம் 300 ரூபாய் செலுத்தி பயிற்சியில் சேரலாம். பயிற்சிக்கான உபகரணங்கள் பயிற்சியில் சேரும் அனைவருக்கும் வழங்கப்படும். பயிற்சியில் சேர்வதற்கு வயது வரம்பு இல்லை. இந்த பயிற்சியில் சேர விரும்புவோர் விண்ணப்ப கட்டணம் 100 ரூபாய் செலுத்தி விண்ணப்பத்தினை புதுச்சேரி சைஃபரன் வீதியில் உள்ள புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசு மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பாஜக எம்எல்ஏக்களே புகார் கூறுவதை பாஜக தலைமை தடுக்காததை பார்க்கும் பொழுது பாஜக தலைமையே ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கூட்டணி ஆட்சி அமைத்ததிலிருந்து வெவ்வேறு வினோதங்கள் நடைபெற்று வருவதாகவும் ஆளும் கூட்டணி அரசில் பங்கெடுத்துள்ள பாஜகவில் வாக்களிக்கும் உரிமையில் 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளனர். இதில் 5க்கும் மேற்பட்ட பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுக்கும் பாஜகவில் உள்ள அமைச்சர்களுக்கும் எதிராக குரல் கொடுத்து வருவதாகவும், ஆனால் இது சம்பந்தமாக முதலமைச்சர் அவர்களின் உட்கட்சி பிரச்சனை என்று எதற்கும் பதிலளிக்காமல் ஒதுங்கிக் கொள்கிறார். பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் தலையிட்டதாக தெரியவில்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 பாஜக எம்எல்ஏக்களில் 2 அமைச்சராகவும் 1 சபாநாயகராகவும் உள்ளார். ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் தங்களின் கோரிக்கைகளை ஏற்கவில்லை என்றால் இந்த அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளிப்போம் என புரட்சி செய்யும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். ஆனால் இவை எதற்கும் பாஜக தலைமை எந்த ஒரு தடுப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறினார். மேலும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சியில் அங்கம் வகிக்கும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்களே இந்த அரசின் மீதும் பாஜக அமைச்சர்கள் மீதும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எடுத்துரைக்கும் பொழுது பாஜக தலைமையும் இந்த விஷயத்தில் வாய் மூடி மௌனம் காக்கிறது. ஒன்று, பாஜக தலைமையே ஆளும் அரசில் குழப்பத்தை ஏற்படுத்த உத்தரவிட்டுள்ளதா என தெரியவில்லை என்றார். மேலும் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு அதிமுக சுட்டிக்காட்டியது போன்று தனது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களை முதலமைச்சர் அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு தேர்தலை சந்திக்க முன்வர வேண்டும் என்று கூறிய அவர், விஷசாராயம் அருந்தி உயிரிழந்த பிரச்சனையை தமிழகத்தின் அண்டை மாநிலமான புதுச்சேரி மீதும் பழியை போட வேண்டும் என தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த விஷசாராயம் புதுச்சேரியிலிருந்துதான் கொண்டு வரப்பட்டது என ஒரு அப்பண்டமான குற்றச்சாட்டை கூறியுள்ளார். இது புதுச்சேரி மாநிலத்திற்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் செயலாகும் என கூறினார். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய மகா கும்பாபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி எல்லைப்பிள்ளை சாவடியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன், ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கையம்மன் மற்றும் ஸ்ரீ அய்யனாரப்பன் ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழா கடந்த 10ஆம் தேதி மகா கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம், நவகிரக ஹோமத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து சுவாமிகளுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று தீபாராதனை காட்டப்பட்டு சுவாமிகள் பல்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். இதனையடுத்து 4 கால யாகசாலை பூஜை முடிவடைந்து யாத்ரா தானம் மற்றும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து காலை 8:40 மணியளவில் ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும், 9 மணிக்கு ஸ்ரீ திரௌபதி அம்மன், ஸ்ரீ கங்கை அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகமும், காலை 9:30 மணியளவில் ஸ்ரீ அய்யனாரப்பன் சுவாமி மற்றும் பரிவார ஆலய சுவாமிகளுக்கு மகா கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மட்டுமின்றி ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதனை அடுத்து சுவாமிகளுக்கு மகா அபிஷேகம் நடைபெற்று அன்னதானம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் பணிபுரியும் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் ஊதியத்தை உயர்த்தி வழங்க வலியுறுத்தி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கிருமாம்பாக்கம் ராஜீவ்காந்தி பொறியியல் கல்லூரியில் 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களுக்கு கடந்த 8 ஆண்டுகளாக ஊதியம் உயர்த்தி தரப்படாமல் உள்ளது. இது தொடர்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிர்வாகம் சார்பில் பேச்சுவார்த்தை நடத்தி ஊதியத்தை உயர்த்தி தருவதாக கூறியிருந்தனர். இதனால் ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர். பல மாதங்கள் கடந்தும் ஊதியம் உயர்த்தப்படாமல் இருந்து வந்தது. இதனை கண்டித்து ஊழியர்கள் கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் உள்ளிருப்பு வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து ஊழியர்கள் கூறுகையில், கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக குறைந்த ஊதியத்தில் பணியாற்றி வருகின்றோம். எங்களுக்கு ஊதியம் உயர்த்தி தரப்படவில்லை. அலுவல் பணியில் உள்ளவர்களுக்கு மட்டுமே ஊதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. எங்களுக்கும் ஊதியம் உயர்த்தப்படவில்லை. கல்லூரி சார்பாக வெளி நபர்களை தினக்கூலி ஊழியர்களாக வரவழைத்தனர். இதனால் கல்லூரியில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களை திருப்பி அனுப்பி வைத்தனர். இதனை கண்டித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தனர்.
நான் வேலைக்கு வந்து சேரக்குள்ள 900 ரூபாய் வாங்கினேன் சம்பளம். ஆனால் இப்போ 8000 ரூபாய் வாங்குறேன். இந்த 20 வருஷத்துக்கு இந்த 8000 ஊதியம் எங்களுக்கு தகுந்த ஊதியம் கிடையாது. ஆனால் இதே மாதிரியே நாங்கள் 52 லேடிஸுங்க வேலை செஞ்சுன்னு வந்தோம். 52 லேடிஸ்க்கும் இதே சம்பளம் தான். இதை வரலையும் எங்களுக்கு சேலரி ஏற்றி தரவே இல்லை. நாங்களும் ஈண்ட வரையும் போராடி பார்த்துட்டோம். எங்கள் போராட்டத்துக்கு வெற்றியே கிடையாது. இதுலேயும் தோல்வியாக தான் இருக்குது. திருநள்ளாறு அம்பேத்கர் நகர் பகுதியில் 20 வருடங்களாக சீரமைக்கப்படாத சாலையை சீரமைக்க கோரி ஊர் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் அருகே அமைந்துள்ள கிராமமான அம்பேத்கர் நகர் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை இதுவரை சீரமைக்கப்படாததால் பள்ளி செல்லும் மாணவர்கள், மருத்துவமனை செல்லும் நோயாளிகள் உள்ளிட்டவர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும், மழை காலங்களில் பள்ளம் தெரியாமல் இருசக்கர வாகனங்கள் செல்வோர் விழுந்து விபத்துக்குள்ளாகும் நிலை தொடர்வதாலும் இது குறித்து பலமுறை மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாநில அரசிற்கும் தெரிவித்தும் எந்த பயனும் இல்லை என்பதால் ஊர் பொதுமக்கள் இன்று தொடர்ந்து போராடி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இக்கோரிக்கையை வலியுறுத்தி இன்று திருநள்ளாறு தேரடியில் அவ்வூர் பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி அரசும் மாவட்ட நிர்வாகமும் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அம்பேத்கர் நகர் சாலையை சரி செய்து தர வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் ஒட்டுமொத்த ஆதி திராவிட மக்களையும் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் அண்ணா திடல் சீரமைக்கப்பட்டு 170 கடைகள் ஏற்கனவே கட்டப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது கூடுதலாக 9 கடைகள் கட்டப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் பொலிவுறு நகர் திட்டத்தின் கீழ் அண்ணா சாலையில் உள்ள அண்ணா விளையாட்டு திடல் சுமார் ரூபாய் 10 கோடியில் சீரமைக்கப்பட்டது. அதன்படி அண்ணா திடலை சுற்றிய அண்ணா சிலை பகுதி உள்ளிட்ட 4 புறமும் சிறிய கடைகள் கட்டப்பட்டன. அங்கு ஏற்கனவே கணக்கெடுக்கப்பட்டு 170 கடைகள் கட்டப்பட்ட நிலையில் அங்கு சிறிய பெரிய கடைகள் என மொத்தம் 179 நபர்கள் கடை வைத்திருந்தது தற்போது தெரிய வந்தது. இதையடுத்து கூடுதலாக 9 கடைகள் கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொலிவுறு நகர் திட்ட பணிகள் 80% நிறைவடைந்துள்ளதாக அரசு அதிகாரிகள் கூறுகின்றனர். வரும் செப்டம்பருக்குள் அண்ணா திடல் மைதானம் மற்றும் கடைகள் திறக்க வாய்ப்புள்ளது என தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி ஐஎன்டியூசி கடற்கரை சிறு வியாபாரிகள் நலச்சங்க பெயர் பலகையை வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி ஆகியோர் இணைந்து திறந்து வைத்தனர். புதுச்சேரி கடற்கரை சாலை நேரு சிலை அருகே ஐஎன்டியூசி கடற்கரை சிறு வியாபாரிகள் நலச்சங்கத்தின் பெயர் பலகை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. ஐஎன்டியூசி மாநில தலைவர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு கட்சி கொடியேற்றி பெயர் பலகை திறந்து வைத்து சிறப்புறுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் கவுன்சிலர் கோவிந்தராஜ், மகளிர் காங்கிரஸ் நிர்வாகி ஜெயலட்சுமி, காங்கிரஸ் செயலாளர்கள் சுசேராஜ், சத்யா, ஐஎன்டியூசி துணைத் தலைவர்கள் சொக்கலிங்கம், மலர்மன்னன், பொது செயலாளர்கள் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வன், பன்னீர், செயலாளர்கள் சேகர், ஜான்சன், நிர்வாகிகள் பெரியண்ணன், சகாயராஜ், முருகேசன், பாண்டியன் மற்றும் கடற்கரை சிறு வியாபாரிகள் நலச்சங்க நிர்வாகிகள் விஜயகுணாலன், ஏழுமலை, முருகன், நூர் முகமது உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோரிமேடு ஆயுதப்படை வளாகத்தில்